ஒரு 7, 7:30, 8 இருக்கும். 8 மணிங்கும் போது எச்சா அப்படியே செவுரு பெருசா இதாச்சு. கீழே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன்ல அப்படியே கீழே விழுந்துருச்சு ப்ரோ. அண்ணா 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 தலைக்கு மேல ஒடியாந்து பார்த்தா கண்ணுக்கு முன்னால சினிமா மாதிரி அப்படியே அந்த காட்சி அப்படியே சாய்ந்துதான் அந்த பக்கமே. அவங்க சூப்பர்வைசரும் இல்ல, இன்ஜினியரும் இல்ல, 2 பேருமே எஸ்கேப். எல்லாருமே வராங்க, பேசுறாங்க, போறாங்க. நாங்க எங்க போய் தங்குறது, என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. அவங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. அவையெல்லாம் படிச்சுவே நான் படிக்காத. நெட் இருக்குது, செல்லு இருக்குது, எல்லாமே உட்காந்த இடத்துல பார்ப்பாங்க. எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. வார கால் பேசுவேன். வருமா நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று மாற்றணும் பண்ணலாம் செய்யலான்ட்டு போனாங்க. வருவாங்கன்னு உட்காந்துருக்கோம். எங்க வீட்டுக்காரும் கிடையாது, என் மருமகனும் கிடையாது. எல்லாம் சாப்பிட்ற காலத்துல இங்கே இருந்து செத்து போறோம். நாங்க வேற வழியே இல்லை எங்களுக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இங்கே பில்லர் போடுற பாலத்துக்கு பின்னால் வந்து அருவி கட்டுறாங்க. அதுக்கு வந்து காங்கிரீட் போட்டு இது பண்ணிருக்காங்க. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வீட்டை வந்து காங்கிரீட் போட்ட வீடு வந்து பிடிச்சி இழுத்துருக்காங்க. இழுத்து அப்படியே அடிமட்டமாக சாஞ்சிருச்சு. சாஞ்சது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ தரமட்டமாக ஆகி போச்சு. இப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது, இப்போ கவர்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஏதாவது சொல்யூஷன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் பெரிய ஆளுக்கு யாரும் வரலைங்க. வந்தாருங்க, அம்மன் அர்ஜுனன் எம்எல்ஏ இவங்களாம் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இதே கலெக்டர் சார் வரேன்னு சொன்னாருங்களாமா, காணும் வரேன்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு வேண்டி. இங்கே வந்து 60 வருஷமா இருக்கும்போது இவங்க அம்மா அப்பாவா அந்த வீடை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அம்மா அப்பா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்போ இடிஞ்சு வந்து அவங்களுக்கு அப்படிதான். இது விட்டு போகணுங்கும் போது ஒரு தாய் தப்புன்னு விட்டு போகிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க. யாருக்கும் இல்லாமல் இருக்காது. இதெல்லாம் கவர்மெண்ட்டாக பார்த்து என்ன பண்ணுமோ நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும். இந்த வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளதாக இருக்குது. 2 பீரோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 லட்சத்துக்கு உண்டான பொருளே உள்ள கிடக்கும். அதெல்லாம் நீ எப்படி எடுப்பாங்க தெரியல. இது 3 வீடு இடிஞ்சிருக்குங்க. இது விழுந்தது சென்டர் வீடு பெரிய வீடுங்க. அதோட பலத்தினால இந்த சைடு 2 சைடுமே ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே சேர்ந்து இழுத்து வந்துருச்சு. இனிமேல் இந்த இடத்துல வீடுன்றது கிடைக்குமா? வீடுங்கிறமா என்ன சொல்றாங்க, இட்டுட்டு போறதுக்கே எல்லாரும் சங்கடமா இருக்கு. இந்த வீட்டுக்கு போக முடியாது அவசியத்துல. ஏன்னா இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்க இந்த வீட்டு சைட்ல. திடீர்னு காலி பண்ணுங்க, வீடு இப்போ வேற வீடு போய் தரணும், அது எப்படி வீட்டுக்கு போவாங்க தெரியல. சங்கடம் தாங்க போறது. 8:45 இருக்கும் நேற்று நைட்டு. வீடு வந்து அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, நோண்டினாங்க. 6 மணியோட தான் இடிக்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனா அவங்க 6 மணி தாண்டியுமே அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாமே அவங்க பாட்டுக்கு இடிச்சு நோக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி டேரக்ட். அவங்க சூப்பர்வைசரும் இல்ல, இன்ஜினியரும் இல்ல, 2 பேருமே எஸ்கேப். இப்ப வரையும் அவங்க எங்க இருக்காங்கன்றது தெரியாது. எல்லாருமே வராங்க, பேசுறாங்க, போறாங்க. நாங்க எங்க போய் தங்குறது, என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. இப்போதைக்கு டெம்பரவரியா ஒரு வீடு வாடகைக்கு தானே இருக்கும். குளிக்கிறதுக்கு, பாத்ரூம் போறதுக்கு. எங்களோட பொருள் முக்காவாசி உள்ளதா இருக்கு. வாஷிங் மிஷின் உள்ளதா இருக்கு, குடம் ஜாமான் முக்காவாசி அதுலதான் இருக்கு. எல்லாமே போச்சு. எங்களுக்கு இதுக்கான நஷ்ட ஈடு வேணும், நிலமும் வேணும். வீடு இடிய போகுதுன்னு தெரிஞ்சதா உங்களுக்கு? வீடு இடிய போகுதுன்னே தெரியலையே. எங்க அம்மா அங்க நின்றுட்டு இங்க வந்தாங்க, தடராடான்னு சவுண்டு கடிச்சு மொத்தமா விழுந்துருச்சு. நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க எங்க அம்மா, இழுக்காத விழுந்துரும்னு சொல்லிட்டு. அவன் சொல்றது கேட்கவே இல்லை. 2 பக்கம் ஹெட்செட்டை போட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு வேணும்னு பண்ணதுதானே. இது எல்லாமே வெஞ்சன்ஸ் தான். சொன்ன மாதிரியே தான் செஞ்சு வச்சிருக்கான். அதிகாரிகள் யாரும் வந்தாங்களா? வந்தாங்க, பேசினாங்க. இப்ப வரையும் எந்த ஆக்ஷனும் எங்களுக்கு தெரியல. நாங்க என்ன பண்றது, இப்படிதான் ரோட்ல தான் இருக்கோம், வேற என்ன பண்றது? இந்த இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது, சொல்லதான் முடியும். நேத்து ஃபுல்லாமே அழுதுட்டு இருந்தோம். இப்ப வரை யாருமே சாப்பிட கூட இல்ல. பச்சை தண்ணி கூட வாயில படாம தான் நின்றுட்டு இருக்கோம். நேற்று நடந்தது லேசா தூர் விட்டு இருந்தது. அப்புறம் என்னடா இப்படி தூர் விட்டுருக்கு, பக்கத்து வீட்டில் பார்த்துக்கோங்க நாங்கள் அவங்களுக்கு ஃபோன் அடித்து வர சொன்னோம். வந்தாங்க. வந்து பார்க்கும்போது லேசாக தூர் விட்டுருந்தது. இன்னொரு பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையும் நானும் நின்றுட்டு இருந்தோம். ஒரு 2 3 பேர் நின்றுட்டு இருந்தோம். இருக்க எச்ச விரிவாங்கிச்சு.
பெரிய வாங்கிச்சு என்னடா இப்போ வீட்டுக்குள்ளையெல்லாம் ஒன்றையும் காணாம வாசப்படியில் இப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். பார்த்தது உடனே ஒரு 7, 7:30, 8 இருக்கும். 8 மணிங்கும் போது எச்சா அப்படியே செவுரு பெருசா இதாச்சு. அப்புறம் நின்று பார்த்துட்டு ஒரு பசங்கள்லாம் வெளியே வண்டிக்கு வந்து சாமி இதில் வராத சாமி குப்புன்னு சாஞ்சிரும் அப்படின்னு அவியில அந்த பிள்ளையும் நானும் இந்த ரோட்டுக்கு அந்த ரோட்டுக்கு நடந்து வண்டி வரக்கூடாதுன்னு இது பண்ணுவோம். அப்புறம் தானுங்க வண்டி கொண்டாடல. அப்புறம் கலப்பு போடுறேன்னு சொல்லி பின்னால் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு செவுரு சாயறது பார்த்துட்டு பின்னால் போய் பார்க்கறதுக்கு பயந்துக்கிட்டு போகாமல் எங்கள் வீட்டை லேசாக பூட்டி விட்டு போட்டு வெளியே ஒடியாந்ததில் எப்படி விழுகுதுன்னு தெரியாதுன்ட்டு பயந்துட்டு வெளியே வரையில அந்த செவுரு 9 மணி கரெக்டாக. பக்கத்து வீட்டுக்காரரு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்து ஐயோ இப்படி விழுகு போகுதுன்னு சொல்லி இன்னொரு பிள்ளைய சத்தம் போடுறோம். அவிலும் அந்த கீழே வேலை செய்கிற பையன் இந்திக்கான அவன் மண் சரி ஓடுன்னு கை சாடை பண்ணிட்டு அவி வெளியே விழுந்து ஒடியாந்தது. நாங்களும் எல்லாம் வெளியே ஒடியாந்து பார்த்தா கண்ணுக்கு முன்னால் சினிமா மாதிரி அப்படியே அந்த காட்சி அப்படியே சாய்ந்துதான் அந்த பக்கமே. அப்புறம் பார்த்ததோட சரி கைகளெல்லாம் ஒரு நடுக்கம் மயக்கம் அப்படியே இருந்து அதுக்கூடயே அப்புறம் விழுந்தது. எல்லா கட்சிக்காரரும் வந்தாங்க, பேசணும். அவையிலும் சொன்னாங்க உங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம் செய்கிறோம் எடுக்கிறோம்னு நல்லா சொன்னாங்க. வேணுமான்னு கேட்டாங்க. டீ வேணுமுன்னா என்ன வேணும்னு சொல்லுங்கன்னாங்க. பக்கத்து வீட்லேயும் எங்களுக்கு நல்லா தெரிவிச்சாங்க. ஒன்றும் வேண்டாங்கன்னு நாங்கள் இங்கேயே படுத்துக்கிறோம், சத்துணவு படுத்து வைக்கிறோம், நாங்கள் ஒன்றும் வேண்டாங்க சார், நாங்கள் எங்களுக்கு நல்ல பதில் நல்ல முடிவு பண்ணுங்க, எங்களை காப்பாற்றி ஏதோ ஒரு வழியிலே எங்களுக்கு நல்லதே நடக்குது அப்படின்னு சொன்னோம். வாரேன்னு சொன்னாங்க. இன்னொருத்தரிக்கான ரோட்டில் உட்காந்து நைட்ல என்ன பண்ணுங்க? நைட்டு அங்கே படுத்துக்கிட்ட பக்கத்து வீட்டில் இந்த வறண்டாவில் படுக்க வச்சாங்க. தலைவாணி கொடுத்தாங்க, காய் கொடுத்தாங்க. 2 தடவை எங்களுக்கு 3 மணிக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நைட்டில் 4 மணிக்கு இருக்க காப்பி கொடுத்தாங்க, குடித்தோம். ஜாமான்லாம் எப்படி? ஜாமான் எங்கள் வீட்டில் அப்படியே முன்னால் எல்லாம் வச்சதுனால இருக்குது. ஆனால் அது எப்போ போகும் எப்போ வரும்னு தெரியாது. இங்கே பக்கத்தில் 3 வீட்லேயுமே போயிடுச்சு. இந்த ஆட்சி வீட்டுக்காரரும் ஜாமான் கிட்டெல்லாம் போயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் கேஸ் எல்லாம் போயிடுச்சு. அந்த பக்கம் அவிகளும் பீர்வா கட்டில் எல்லாம் போயிடுச்சு. இதான் நடந்த சம்பவம். உங்க வீடெல்லாம் என்ன நிலைமையில இருக்கு பாத்தீங்கன்னா? ஒன்றும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு சாமி. ஒன்று அழகா போய் அப்படியே பழத்தில் படுத்த மாதிரி இருக்குது 2 மாடி கட்டடம். நாங்கெல்லாம் ஓட்டு விலை படுக்காரர் அப்படியே குப்புன்னு அமுக்கி ஒன்றும் இல்லாமல் வச்சிருக்கோம் 2 பக்கமும். மீறி இருக்கிறதுக்கு கொஞ்சம் நஞ்சா. ஆனால் எங்களுக்கு போகும், அது எப்போ போகும்னு சொல்ல முடியாது. எத்தனை வருஷமா இங்க இருக்குங்க? 50 வருஷமா குடியிருக்கு. பிள்ளைக்குட்டிகள்லாம் என்ன? பிள்ளைக்குட்டிகள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு காலங்கள்லாம் பிள்ளைக்குட்டிகள்லாம் பார்க்குற காலமே அல்ல. நான் எங்கேயுமே போகல வருங்க. இருந்தாலும் போகல, இல்லைனாலும் போகல. நல்லதோ கெட்டதோ நம்ம இருக்கிற இடத்துல இருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கணும் உறுதியே உட்காந்துட்டு எங்கேயும் போறது இல்லை. பிள்ளைக்குட்டி கேட்டவங்க கூட ஃபோன் பண்ணி சொல்லல. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருந்துட்டு இப்ப நீங்க இந்த மாதிரி இப்படியெல்லாம் போகக்கூடாதுங்க. ஒன்று இருந்து சாதிக்கணும். நல்லபடியா ஏதோ ஒன்று முடிவெடுத்து நல்லதே நடக்கணும்னு உட்காந்துருக்குறோம். பாபா புண்ணியத்தில் கடவுள் புண்ணியத்தில் மக்களை எல்லாம் யாரும் எதுவும் சொல்றதுக்கு வழி இல்லை. அவை பார்த்து அவை வண்டியில் போய் விழுந்து நல்லதே நடக்கும். அதிகாரிகள்லாம் என்ன பண்ணும்? அதிகாரிகள் வரம்பாங்க, சொல்லுவாங்க, வரணுமல்ல. அதிகாரிகள் இந்த அதிகாரி சொன்னோம்னா எங்களுக்கும் ஓட்டு போட்டேம்பாங்க. அவியல் கட்டி எங்களுக்கும் ஓட்டுனுங்கிற நியாயமெல்லாம் வரும். அதுக்கு படி அதை சொல்றதுக்கு விரும்பல. அவிய பார்த்து அவியலுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. அவையெல்லாம் படிச்சுவே நான் படிக்காதவங்க. நெட் இருக்குது, செல்லு இருக்குது, எல்லாமே உட்காந்த இடத்துல பார்ப்பாங்க. எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, வார கால் பேசுவேன். அப்புறம் நான் அவியல் சொல்றேன் என்ன பேச முடியும். வருவாரேன்னாங்க, வருவாங்க. வருமா நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று மாத்திரம் பண்ணலாம் செய்யலான்ட்டு போனாங்க. வருவாங்கன்னு உட்காந்துருக்கோம். இங்க அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. அங்க அறுதி கட்டிட்டு இருக்கிறாங்க. அது நாங்க சொன்னோம் கொஞ்சம் தள்ளி கட்டுங்க, இல்லைன்னா வீடு இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னா. அவங்க நீங்க உடைச்சு கொடுங்க, நாங்க இடிக்காம பண்ணிடுறோம் நாங்க. ஆனா அவங்க உடைச்சும் கொடுத்துட்டோம். நாங்களும் உடைச்சிட்டோம், அவங்களும் உடைச்சிட்டாங்க. ஆனா அந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. உங்க வீடெல்லாம் இங்க இருக்கு? எங்க வீடு இந்த வீடு தான். ஆமாங்க, அதெல்லாம் இடிச்சு கொடுக்க சொன்னாங்க, இடிச்சு வச்சுட்டோம். இப்ப நாங்களும் வீட்டுக்குள்ள போக முடியாம உட்காந்துட்டு இருக்கிறோம். அவங்க இடிஞ்சு விழுந்துச்சு. எல்லாம் தெருவில் இருக்கீங்க எல்லாமே இடிஞ்சு விழுந்துச்சு. எல்லாருமே ரோட்ல தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். உங்க வீடெல்லாம் என்ன நிலைமையில இருக்குது?
அதாங்க அந்த பின்னாடி வந்து இடிச்சு கொடுக்க சொன்னாங்க. இடிச்சு கொடுத்தாச்சு, பாத்ரூம் எல்லாம் இடிச்சாச்சு. அதனால எங்களுக்கு வழி இல்ல போறதுக்கு. அந்த வீடு ஃபுல்லாவே சாஞ்சு போச்சு. அதனால அவங்களுக்கும் வழி இல்ல. மத்த வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்ப எவ்வளவு ஃபேமிலி இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? 10-12 பேர். அதுல அந்த பக்கம் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் அரசு தரப்புல அதிகாரிகள் எல்லாருமே வந்தாங்க, பேசினாங்க. நாங்க போய் பேசுறோம் அப்படின்னு போயிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? நாங்க எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோங்க. நாங்க இங்கதான் இருக்கோம், எங்களுக்கு இங்க ஏதாவது சேவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. மாற்று இடம் கொடுத்தாங்கன்னா நீங்க போவீங்களா? மாற்று இடம்னாக்கா எங்களுக்கு பக்கத்துல எங்கேயாவது கொடுத்தா போவோங்க. எங்கேயாவது மலை அடிவாரத்துல கொடுத்தாலாம் போக முடியாது. 2வது அபார்ட்மெண்ட்ல கொடுத்தா போக முடியாது. ஏன்னா எல்லாருமே கால் வலி, உடம்பு சரியாதவங்க. 2வது இங்க எல்லாருமே சுத்திலும் வீட்டு வேலைக்கு போறவங்க தான். நாங்க அங்கெல்லாம் போயிட்டு எங்க போறது, வேலைக்கு போக முடியாது இல்ல. அப்புறம் எங்களுக்கு வருமானம் வேணும்ல. இப்ப இத்தனை வருஷமா இங்க இருந்திருக்கீங்க. எல்லாருமே ஒரு 40, 50, 60 இப்படி இருக்கிறோங்க. இத்தனை வருஷமா இருக்கிறோம். நிறைய பேர் 60 வருஷமா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் தண்ணி அவ்வளவு தண்ணி போக எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப இந்த டோசர் விட்டு அந்த பையன் வந்து தோண்டினாலதான் இப்படி ஆகுனது. இல்லைனாக்கா அது இடிஞ்சிருக்காதுங்க. இங்க சிவானந்த காலையில் கரெக்டாக வந்துட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஃபுல்லாக வந்துட்டு தோண்டிட்டு இருக்கிறாங்க. எப்பயுமே அந்த லிமிட் தாண்டி வந்துட்டு தோண்டிட்டாங்க. பில்லரோட சேர்ந்து தாண்டினுமே வந்துட்டு நைட்டு ஒரு 9 மணி அளவுலாம் வெயிட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சாஞ்சிருச்சு ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரோடு ஃபுல்லாமே தோன்றாங்க. ஏற்கனவே 4-5-6 வீடு பக்கம் வந்துட்டு இடிச்சிட்டாங்க. அது போக வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு ஃபுல்லாகவே சரிஞ்சே விழுந்துருச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் இனி வந்து அன்சைடு வராங்க. அன்சைடு இப்போ தோன்றதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாருமே வந்து எல்லாருமே நைட் வந்தாங்க, வந்து எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டாப் பண்ணனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த வீடு விழுந்ததையும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு ப்ரோ. இதுக்கு முன்னாடி இருந்து எல்லாமே நிறையா வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு ப்ரோ. இந்த வீடு கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் இடிஞ்சு விழுந்திருக்கு ப்ரோ. வீட்டில் நிறையா பொருள், நார்மல் பீப்புள் எல்லா வீட்டில் என்ன பொருள் இருக்குமோ எல்லா பொருளும் இருக்குது அப்படியே ஃபுல்லாக கவுந்துருச்சு ப்ரோ. இதுல இருக்கிறவங்களாம் இருக்காங்களா? காலி பண்ணி போயிட்டாங்களா? ப்ரோ எல்லாருமே அப்படியே தான் ப்ரோ இருக்கிறாங்க. இருக்கிற மக்கள் எல்லாருமே அப்படியே இடிச்சாலுமே அதுக்குள்ளேயே தான் ப்ரோ இனி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வந்துட்டு சங்கட்டமான ஒரு விஷயம் ப்ரோ இது. எல்லா வீடுமே இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், எத்தனையோ வீடு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு ப்ரோ. ரொம்ப ஒரு சங்கட்டமான விஷயம் ப்ரோ இது. அடுத்து அன்சைடு வராங்க. இப்போ இந்த வீடு விழுந்தனே வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் ப்ரோ. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் ப்ரோ. ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் ப்ரோ. இடியும் போல வீட்டுல ஆள் இருந்தாங்களா? இல்லை ப்ரோ, அது அந்த அதிர்வு கீழே விழுக போறேன்னு தெரிஞ்சனையுமே வந்துட்டு எல்லாமே கீழே வந்துட்டாங்க ப்ரோ. கீழே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன்ல அப்படியே கீழே விழுந்துருச்சு ப்ரோ. நாங்க இந்த வீட்டுல குடியிருந்துட்டு இருக்கிறோம். என் பேரனுக்கு பிக்ஸ் இருக்குது. இந்த பையனை வச்சுட்டு இருக்க முடியல, எங்கேயும் வர வீட்டுக்கு போக முடியறதில்ல, எங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால நாங்க இந்த இடத்துலயே தான் நாங்க குடியிருப்போம். எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்க. வேற வழியே இல்லை. எங்க வீட்டுக்காரும் கிடையாது, என் மருமகனும் கிடையாது. அந்த பையனை வச்சுக்கிட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஏதாவது வீட்டு வேலைக்கு போறாங்க பிள்ளைங்க, அதை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா செஞ்சு உட்காந்து சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். வேற வழி இல்லைங்க எங்களுக்கு. இந்த வீட்டுக்கு நாங்க இங்கே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. வேற எங்க போனாலும் அந்த வீட்டு வேலைக்கு போக முடியாது. அதனால என்ன முடியுமோ உங்களுக்கு அதை செய்யுங்க. ஆனா இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். நீங்க எத்தனை வருஷமா இருக்கு? நாங்க 45 வருஷமா இருக்கிறோம். அதனால நாங்க இங்கேயே இருக்கிறோங்க. ஏன்னா சாப்பிட்ற காலத்துல இங்கே இருந்து செத்து போறோம் நாங்க. வேற வழியே இல்லை எங்களுக்கு. எங்க போனாலும் வாடகைக்கே இருக்கிறதுக்கு முடியறது இல்லை. அந்த பையனையும் கூட்டிட்டு போய் வச்சுக்க முடியல. இந்த வீட்டுல நாங்க வச்சுக்கிட்டு கஷ்டம் இல்லாம இருக்கிறோங்க. ஏதோ சாப்பாட்டு கஷ்டம் வந்தாலும் படுக்க கொள்ள கஷ்டம் இல்லாம இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் கை காலெல்லாம் நடக்க முடியாதவங்க. அதனால எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது. மேலே மாடி கீடி இருந்தாலும் ஏற முடியாதுங்க. உங்க வீடெல்லாம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு பாத்தீங்க? எங்க வீடு ரொம்ப டேமேஜா இருக்கு. பின்னாடி எல்லாம் இடிச்சு கொடுக்க சொன்னாங்க. இல்லைன்னா கொக்லின் போட்டு இழுத்து விட்டுருவோன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆள் வச்சு எல்லாம் பாத்ரூமு எல்லாமே சமையல் கட்டுக்கிட்டு வந்து எல்லாமே நாங்கள் கொத்தி கொடுத்துருக்குறோம். அவங்க அறுத்து கொடுன்னாங்க. அதே மாதிரி எல்லாமே செஞ்சிட்டோம் நாங்கள். அது கட்டுறதுக்கு இப்போ வழி இல்லாமல் உட்காந்துருக்கு. அவங்களுக்கு எல்லாம் என் பிள்ளரெல்லாம் எடுத்து தர சொன்னாங்க. அதை எடுத்து கொடுத்ததுனால கொஞ்சம் எங்களுக்கு திருப்பி எப்படி கட்டணும்னு இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள். எந்த உதவியும் கிடையாது எங்களுக்கு.